வணக்கம் ஆசிரியரே. நாம் இன்னைக்கு தமிழக தலைவர்களோட சிறப்பு பெயர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சரி தமிழ், நீ ஒவ்வொருத்தங்களா கேளு, நான் அவங்களோட சிறப்பு பெயர்களை பற்றி சொல்கிறேன். தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரியாரோட சிறப்பு பெயர்கள் என்ன? அவரை மூதறிஞர்னும் ராஜாஜினும் சொல்லுவாங்க. ஈவே ராமசாமியோட சிறப்பு பெயர்கள் என்ன? அவங்கள தந்தை பெரியார், வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. வ.உ. சிதம்பரனாரோட சிறப்பு பெயர்கள் என்ன? அவங்கள சுருக்கமாக வ.உ.சி., கப்பலோட்டிய தமிழன், தென்னாட்டு திலகர், செக்கிழுத்து செம்மல் அப்படிங்கிற பெயர்களில் அழைக்கிறாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ நம்ம இன்னொரு சிறந்த முதலமைச்சர் காமராஜரோட சிறப்பு பெயர்களை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அவங்கள படிக்காத மேதை, கருப்பு காந்தி, கர்ம வீரர், கல்விக்கண் திறந்தவர், கிங் மேக்கர் அப்படிங்கிற பல பெயர்களில் அழைக்கிறாங்க. சிறந்த பேச்சாளரான அண்ணாதுரையோட சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்றேன் கேளு. அறிஞர் அண்ணா, பேரறிஞர், தென்னாட்டு பெர்னாட் ஷா, தென்னாட்டு காந்தி. ஊவை சாமிநாத ஐயரோட சிறப்பு பெயர் தெரியுமா? ஆமா, அவங்கள தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிக்காவை என்னன்னு சொல்லுவாங்க? திருவிக்கா அவர்களோட முழு பெயர் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். அவங்கள தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாரதியாரை என்னன்னு சொல்லுவாங்க? பாரதியார மகாகவி, தேசிய கவி, பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு அழைப்பாங்க.